ஏன்னா ராஜா சார் ஒரு பக்கம் பார்த்து கேட்டு வளர்ந்த சிங்கர்ஸ் இவங்களா இருக்கட்டும், சரண் சாரா இருக்கட்டும், மது பாலகிருஷ்ணன், நிறைய அந்த டீமே. ஸோ அந்த லெஜெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சாங் பாடுறதே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான். அவர் கரெக்ஷன் சொல்லுவார் ராஜா சார். ரிஹர்சல் போது தான் அவர் கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தாலும் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்புட்டாக இருக்கும் எல்லாருக்குமே, எல்லார்கிட்டயுமே சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி பேசுவாங்க. எப்படி இவங்களால முடியுது அப்படின்னு நாங்களே அப்பப்போ வந்து எப்படி இவங்க இப்படி இருக்காங்க, சின்ன ஒரு குழந்தையா இருந்தா கூட இந்த இடத்துல இப்படி இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு டேக்கு முன்னாடி கூட கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவு அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு அண்ட் அந்த கரெக்டா அந்த பாட்டுனா அது கரெக்டா இருக்கணும். அவங்களோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட சிங்கிங் எபிலிட்டியாக இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு ஹையஸ்ட் லெவல்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுறது முடியவே முடியாது. ஐ டோன்ட் திங்க் யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. இப்போ ராஜா சாருங்கும் போது காம்போசிஷனே கஷ்டம், அவரோட சாங்ஸே கஷ்டம்தான். அது எவ்வளோ நம்மளுக்கு கேட்க எவ்வளோ அது இனிமையாக அப்படியே லேஸாக இருந்தால் கூட அந்த ஒரு சாங்கும் நம்ம கற்றுக்கும் போது தான் தெரியும் அதோட டீடைல்ஸ் என்னங்கிறது நம்ம பாடும்போது தான் தெரியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பட் இப்ப 10 வருஷமா நீங்க மியூசிக் டைரக்டர்ஸ் கூட பண்ணிட்டு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த டைரக்டர் மேம்? ஐ திங்க் இமான் சார் கிட்ட தான் ஃபர்ஸ்ட். ஆமா, பேக்கிங். ஏன்னா செண்பகராஜ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இஸ் அ ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர். ஸோ அவர் ஸ்லோவாக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பேக்கிங் செஷன்ஸ்க்கெல்லாம் ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இமான் சாருக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாடினோம். சீமராஜான்னு சிவகார்த்திகேயன் ரொம்ப முன்னாடி ஐ திங்க். ஓகே, எப்படி இருந்துச்சு மேம்? ஒரு கர்நாடிக் சிங்கர் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிளேபேக் ஸ்டுடியோ ரெக்கார்டிங், அதுவும் கோரஸ் அந்த மாதிரி தான். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம இந்த சைடு கர்நாடிக்னு வரும்போது நம்ம அதுக்கான ட்ரைனிங் வந்து பல வருஷமா எடுத்திருக்கோம். அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் கோரஸ்னு வரும்போதோ இல்லை ஒரு ரெக்கார்டிங் செட்டப்ல வரும்போது நம்மளோட மைண்ட் செட்ல இருந்து நம்ம எப்படி டெலிவர் பண்ணணும் எல்லாமே மாறும். ஏன்னா ஒரு மைக்ரோஃபோனுக்கு முன்னாடி பாடுறது வந்து இட்ஸ் நாட் சேம் ஆஸ் லைவ் சிங்கிங். ஸோ கர்நாடிக் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி லைவ் சிங்கிங்ஸ் தான். ரெக்கார்டிங்ஸ் இருந்தாலுமே ரொம்ப ரேராக தான் நம்ம வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் பிளேபேக்கை பொறுத்த வரைக்கும், இந்த கோரஸ் செஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹாவ் டு நிறைய மைக் முன்னாடி நம்ம போய் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான். ஃபர்ஸ்ட் ஃபியர் இருந்தது அஃப்கோர்ஸ். அண்ட் இன்னொன்று ஒரு 3-4 பேரோட பாடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களோட ஜெல் ஆகணும். யூ கேனாட் ஸ்டாண்ட் அவுட். அந்த ஒரு 4 பேர்ல நம்மள தனியா தெரியணும்னு யோசிக்க கூடாது. ஸோ அதுக்கு ஒரு மைண்ட். எப்படி இருந்துச்சு இமான் சார் ஸ்டுடியோக்குள்ள போறது? ஃபர்ஸ்ட் சார் எப்பவுமே ஒரு வார்ம் பர்சன். ஸோ அது வந்து நம்மளுக்கு அது எப்படி சொல்றது, ஒரு நம்ம ஒர்க் பண்றோம், நம்ம இது பாட போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. இன்ஃபேக்ட் அவரே தான் இப்போ வரைக்கும் இன்னி வரைக்கும் கூட he will only come set the mic. அது பேக்கிங்கா இருக்கட்டும், நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட அவரே டியூன் சொல்லி கொடுத்து, அவரே ப்ளே பண்ணி, அவரே வந்து மைக் செட் பண்ணி நிற்க வச்சு, பொசிஷன் நிற்க வச்சு, ஹீல் மேக் யூ ஃபீல் ஸோ வெரி கம்ஃபர்டபுள். நம்மளுக்கு அது ஒரு ஐயோ நம்ம பண்ண போகிறோம் பாட போகிறோங்கிற ஒரு பயத்தை அங்கேயே அவர் ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுவார் நம்மளுக்கு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி கம்போசர்ஸ் ரொம்ப கஷ்டம். எஸ், வேர் ஹீ டசன்ட் அந்த ஒரு இதுவே பார்க்க மாட்டார். நம்ம என்ன சின்ன சிங்கர்ஸ் தானே, நம்மளுக்கு அவர் வந்து மைக் செட் பண்ணணுங்கிறது ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் தான் டியூன் எப்பவுமே சொல்லி தருவாரு. அது எப்படி அந்த டியூன் அந்த சொல்லி தந்த ப்ராசஸ்? எந்த கோரஸ் பாடினீங்க? எல்லா நிறைய பாடி இருக்கோம். ரொம்ப பாப்புலர்னா அந்த வைக்கம் விஜயலட்சுமி ஒரு பாட்டு, ஆராத்யா சிவகார்த்திகேயன் பாடினாங்க. அந்த சாங்குக்கு வாயாடி பெத்த புள்ள, வாயாடி பெத்த புள்ள வரப்போறா நெல்ல போல யாரிவ யாரிவ, கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி, கண்ணுல கலரா கண்ணாடி வம்புக்கு வந்து நிப்பா யாரிவ யார் இந்த தூமகள். அந்த அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் சாங். ஃபர்ஸ்ட்னு இல்லை, ஆக்சுவலி நிறைய பாடி இருக்கோம். நிறைய சொல்லுங்க மேம்.
எல்லாமே குட்டி குட்டி நிறைய படத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு என்னன்னா நாங்க என்ன படத்துக்கு பாடுறோம்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போகும்போதே தெரியாது. தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எங்களுக்கு தெரியாது. ஓ இப்போ மட்டலெல்லாம் கூட பாடியிருக்கோம். ஸோ போகும்போது டைரக்டர்ஸ் வந்து நீங்க இந்த படத்துக்கு பாட போறீங்க ஒரு இதுக்கு தான் நம்ம அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்கிராட்ச் இருக்கும். அந்த ஸ்கிராட்ச் ரெக்கார்ட் பண்ணிட்டு சரி பேக்கிங் வோக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வி வில் நோ. விஸ்வாசமோட ரெக்கார்டிங் நிறைய பாடியிருக்கோம் அந்த மாதிரி. எனக்கு ஒவ்வொரு படமா எக்ஸ்பீரியன்சஸ் சொல்றீங்களா? ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் ஒவ்வொரு சாங்கான வேரியேஷன்ஸ் அந்த மாதிரி டிஃபரன்சஸ். ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ இமான் சார் கிட்ட இந்த மாதிரினா யுவன் சார் கிட்டயும் நாங்க வந்து வி ஹவ் கான் அண்ட் ஒர்க். ஸோ அவரோடதும் இந்த மாதிரி தான். ஸோ விட் வில் நாட் நோ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் பாடுறோங்கிறது. ஏன்னா அப்போ அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. அவருக்கு ஒர்க் பண்ணிருப்போம். டிஎஸ்பி சாருக்கு ரெகுலரா வி டூ பேக்கிங் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் ஆல்சோ. ஸோ புஷ்பா இப்போ வந்து எல்லாமே அண்ட் தமன் சாருக்கும் பண்றோம். இப்போ வந்த ரீசெண்ட் அகண்டா வரைக்கும் வி ஹவ். எப்படி இப்ப யுவன் சார் ஜாலியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி என்னன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. இட்ஸ் வெரி ரேர். அவங்களோட அசிஸ்டன்ஸோ இல்ல அவங்க தான் வந்து நம்மள வந்து ரெக்கார்ட். ஸோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. மோஸ்டா நாங்க மியூசிக் டைரக்டர்ஸை பார்க்க கூட முடியாது. வெரி ஃபியூ இன்ஸ்டன்சஸ். இப்போ சில அந்த மட்ட சாங் அந்த மாதிரி வரும்போது பை சான்ஸ் அவர் விஜய் சாரோட ஒரு வாய்ஸ் வரணும், பிரபுதேவா சாரோட ஒரு அந்த கொஸ்டின் ஆன்சர் வரும்போது பிரபுதேவா சார் வந்தாரு அன்னைக்கு அந்த இதை பஞ்ச் பண்றதுக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் வி ஆல் டுக் அ போட்டோ வித் ஹிம். ஸோ அது எப்பவுமே அப்போ அவர் வந்தான்னு சொல்லிட்டு யுவன் சார் இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நடந்தா we will get to meet the directors. otherwise usually அது எல்லாமே பிஹைண்ட் இதுல நடக்கிறது தான். ராஜா சார் கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ராஜா சார் கூட நிறைய போட்டோஸ் இருக்கு. லைக் ஹேவ் யூ வர்க்ட் வித் ஹிம்? எஸ் ராஜா சார் கிட்டயும் நிறைய சாங் கோரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு படத்துல அவரோட படத்துல இது விடுதலை எல்லாத்துலயுமே நம்ம பேக்கிங் ஆர்ஆர் எல்லாம் பாடியிருக்கோம். அண்ட் அது கொஞ்சம் இப்போ ரீசெண்டா அவரோட லைவ் ஷோஸ்ல பாடுறதுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. செண்பகராஜ் வந்து அவரோட ரொம்ப வருஷமா அசோசியேட்டட். அவர் வந்து ஹீஸ் அ சிங்கர் ஃபார் ராஜா சாரோட கான்சர்ட்ஸ்ல. ஆமா லைவ்ல. நான் வந்து ரீசெண்டா என்ன வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ ஃபியூ ஷோஸ்க்கு நானும் போய் I had the blessing. இந்த ரெக்கார்டிங்க்கு போகும்போது சார் இருந்திருக்காரா? ஆமா இருந்திருக்காரு. அவர் வந்து கான்சர்ட்ஸ்க்கும் ரெக்கார்டிங்க்கும் எப்படி இருக்கும்? சார் பொறுத்த வரைக்கும் ராஜா சார் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டிங்லயும் அவர் எப்பவுமே வந்து மியூசிக்னு வரும்போது he is very strict about what he wants. இதுதான் வரணும், இதுதான் எனக்கு வேணுங்கிறதுல அவர் ரொம்ப. அஃப்கோர்ஸ் வாசு அண்ணான்னு அவரோட அசிஸ்டன்ட், அவர் தான் எங்களுக்கு சாங் சொல்லி தரதா இருக்கட்டும், எங்களை கைட் பண்றது அவர் தான். பட் ஃபைனலா அதை கேட்டுட்டு இது ஓகேவா இல்லையான்னு சொல்றது ராஜா சார் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரு சம்டைம்ஸ் கரெக்ட் பண்ணுவாரு. சில நாள் வந்து திரும்பவும் நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருப்போம், இல்ல எங்களுக்கு இந்த இடம் சரியா இல்ல வேர்டு வேற மாத்தணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூப்பிட்டு அந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். ஸோ ராஜா சார் பொறுத்த வரைக்கும் அதான் எவ்ரி இன்ச் அண்ட் டீடைல் வந்து அவருக்கு சரியா பர்ஃபெக்டா இருக்கணும் அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும். கான்சர்ட் வரும்போது இட்ஸ் அகெயின் அ டிஃப்ரெண்ட். அதுவும் அதே மாதிரி தான். பிகாஸ் இப்ப இருக்கிற சினாரியோல லைவ் கான்சர்ட் பண்றது ராஜா சார் மட்டும்தான், வித் so many orchestra and with full musicians oda. So adukku nanga we'll have rehearsals, 2 or 3 rehearsals before every show, and set list மாறிட்டே இருக்கும். and அன்னைக்கு மத்தியானம் தான் வரும், நாங்க யார் எந்த பாட்டு பாட போறோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு எக்ஸாம் மாதிரி தான், ப்ரிப்பேர்டா இருக்கணும். அண்ட் பேக்கிங்கும் பாடுவோம். ஸோ எல்லா சாங்குக்கான பேக்கிங் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது வேற மாதிரி ஒரு நம்ம ஒரு புது பாட்டு நம்ம பாட போறதும், நம்ம இவ்வளவு வருஷமா நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற பாட்டு நமக்கு லைவா போயிட்டு ஸ்டேஜ்ல பாட முடியாது. அது ஒரு எப்படி சொல்றது, கூஸ் பம்ப் மொமெண்ட் தான். எவ்வளவு வாட்டி கேட்டாலும், எவ்வளவு வாட்டி போனாலும், எவ்வளவு வாட்டி நம்ம அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா அந்த மேன் ஹூ கிரியேட்டட் தட் மியூசிக் இல்லையா, அவரோட மைண்ட்ல என்ன ஓடும், அவர் எதை வச்சு அதை கிரியேட் பண்ணிருப்பார். அவர் எல்லாத்தையும் அழகா ஷேரும் பண்ணுவாரு. அப்படியா? நிறைய டைம்ஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ண ஒரு பாட்டோ இன்சிடென்ட் ஏதாச்சும் சொல்ல முடியும்? அவர் வந்து ஜென்ரலி அவர் கொஞ்சம் நல்ல இதுல இருந்தாரு, இல்ல ஹி வாண்ட்ஸ் டு ஷேர்னு சொன்னா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவர் எப்படி வந்தாரு சின்னத்துல இருந்து, அவரோட ஸ்டோரி அங்கங்க அந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அண்ட் ஹவு மச் ஹஸ் ஒர்க் இங்க இருக்கிறதுக்கு. அண்ட் இன்னமும் அதே ஒரு சைல்டு லைக் எந்தூசியாசம்னு சொல்லணும். அதே லெவல்ல இப்பவும் அந்த பாட்டுனா அவருக்கு அந்த ப்ராக்டிஸா இருக்கட்டும்,
இன்னி வரைக்கும் அவர் லேர்ன் பண்ணிட்டே இருக்காரு. அதுவும் அவரு சொல்லுவாரு. இந்த ஒரு கான்சர்ட் முன்னாடி கூட நோட்ஸ் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அவர் கம்போஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ரிவைஸ் பண்றதா இருக்கட்டும், ஹி ஸ்டில் அ ஸ்டூடெண்ட். அதுதான் வந்து பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்து இந்த அளவு சாதிச்சதுக்கு அப்புறமும் அவர் அந்த ஸ்டூடெண்டா அவரை வந்து அலைவா வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏதாச்சும் பாட்டுக்கான இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்களே, இது நான் இப்பதான் இப்படிதான் நான் அந்த அந்த டியூன் போட்டேன் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு அவர். ஆக்சுவலி நிறைய பத்தி, அதாவது எப்படி சுந்தரி சாங் வந்து எப்படி கம்போஸ் பண்ணாரு, லைக் அந்த ஃபுல் அந்த சுந்தரி சாங்கோட ஓப்பனிங் தெரியும்ல நம்மளுக்கு, அந்த ஃபுல் ஒரு ஆர்கெஸ்ட்ரா பீஸ் மாதிரியே வரும், ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பீஸ் மாதிரியே வரும் அரேஞ்ச்மெண்ட். அவர் அதுதான் சொல்லுவாரு, நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல ஃபுல் பீஸையும் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது நம்மளுக்கு அவர் அந்த ஷோஸ்ல லைவ் ஷோஸ்லலாம் வந்து அவர் வித்தவுட் ஆடியோ அந்த சீனை முதல்ல போட்டு காமிப்பாரு ஃபார் த ஆடியன்ஸ் டு நோ அது அந்த சீனுக்கு எவ்வளோ டெப்த் இவரோட மியூசிக்கால அவரை வந்து. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு தென் இவரோட அந்த சீனுக்கான ஒரு பிஜிஎம்மோட அதை போட்டு காமிக்கும் போது நிஜமாவே அப்படியே புல் அரிக்கும் நம்மளுக்கு. தலைவர் அப்படி அந்த அந்த ஷார்ட் எல்லாம் நம்மளுக்கு மனப்பாடமா இருக்கும்ல, சோபனா மேமா இருக்கட்டும், ரஜினி சார் இருக்கட்டும். ஸோ அது பார்க்கும்போது பயங்கர எல்லா வாட்டியும் அது கூஸ் பம்ஸா இருக்கும். நிறைய ஷோஸ்ல அது போட்டும் காமிப்பாரு. இப்படிதான் நம்ம ஒரு ஒரு சீனுக்கு எப்படி நம்ம மியூசிக் கிரியேட் பண்றோம், அதுக்கு என்ன மாதிரியான வேல்யூ ஆட் பண்றோன்றத அவர் ஆடியன்ஸ்க்கே அதை எடுத்து காமிப்பாரு. பியூட்டிஃபுல். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் போட்டோஸ் காட்டுறேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற மெமரிஸ் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் போட்டோ இஸ் வித் ஸ்வேதா மேம். Such a sweet heart she is. இது வந்து நம்ம ராஜா சாரோட லைவ் ஷோல வந்து அவங்களும் பாடின போது நான் வந்து அவங்க கிட்ட வந்து ஷோ முடிச்சுட்டு ஐ டுக் அ பிக்சர் வித் ஹர். ஷி இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன் அண்ட் வாட் அ டேலண்ட். அவங்க லைவ்ல அவங்களெல்லாம் கேட்கும்போது தான் வி ஃபீல் எவ்வளோ உழைச்சி அந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்கன்னு. அப்படியே ப்ரீஸ் மாதிரி பாடிட்டு போவாங்க. சச் அ ஜெனுவின் லவ்லி பர்சன். எப்படி இருக்கும் மேம்? இப்போ நிறைய லைக் அவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டான சிங்கர்ஸ் அவ்வளோ பேர் இருப்பாங்க, அது அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்? ஸ்டேஜே வந்து என்ன சொல்ல ஒரு ஃபயர்ல இருக்கும். ஏன்னா ராஜா சார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம வந்து பார்த்து நம்ம ரொம்ப ஆப்பன், நம்ம ரொம்ப அவங்களெல்லாம் பார்த்து கேட்டு வளர்ந்த சிங்கர்ஸ் இவங்களா இருக்கட்டும், சரண் சாரா இருக்கட்டும், மது பாலகிருஷ்ணன், நிறைய அந்த டீமே. ஸோ அந்த லெஜெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சாங் பாடுறதே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான். எப்படி லைக் எப்படி எடுத்துப்பீங்க? ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் பேசுவீங்களா? அந்த டிஸ்கஷன்ஸ் இருக்கும், சாங் பத்தி இருக்கும். யூசுவலி வந்து இப்போ அவங்களோட சாங் ஏதாவது ஒன்று அவங்க பாடுறாங்கன்னு சொன்னா, ஸோ அதுல ஏதாவது கோரஸ் போர்ஷன் வந்ததுன்னா வீல் ஹேவ் டு பி ரெடி. ஸோ அந்த ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த சாங் இந்த இடத்துல பாட போறோம் அந்த மாதிரி. பட் அதர்வைஸ் ஆல்சோ சேர்ந்து ரிஹர்ஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு மேனை பார்த்து அப்படியே வியந்து போவோம், எவ்வளவு வாட்டியா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த ஒரு லைவ்ல அவரு வாசிக்கும் போதோ இல்ல அவர் சொல்ற ஒரு சில விஷயமா இருக்கும், அவர் கரெக்ஷன் சொல்லுவார் ராஜா சார். ரிஹர்சல் போதுதான் அவரு கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தாலும் சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்புட்டா இருக்கும் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் சித்ராமா. சித்ராமா பத்தி என்ன சொல்றது, வந்து ஸ்வீட்டஸ்ட் ஆன் எர்த். அவங்கள விட ஒரு ஸ்வீட்டான சோல் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப ரொம்ப அவங்களோட லெவல்ல வந்து அவங்க என்னைக்குமே அதை காமிச்சுக்கிட்டதே இல்லை. அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான் எல்லார்கிட்டயுமே சரி, யாரா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி பேசுவாங்க. எப்படி இவங்களால முடியுது அப்படின்னு நாங்களே அப்பப்போ வந்து எப்படி இவங்க இப்படி இருக்காங்க, சின்ன ஒரு குழந்தையா இருந்தா கூட இந்த இடத்துல இப்படி இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு டேக்கு முன்னாடி கூட கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவு அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு அண்ட் அந்த கரெக்டா அந்த பாட்டுனா அது கரெக்டா இருக்கணும். ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அந்த ஒரு சாங் எடுத்தோம்னா அது கரெக்டா இருக்கணும். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கரா இருக்கட்டும், ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கட்டும், சித்ராமா தான். இப்போ நம்ம சிங்கர்ஸ் பத்தி பேசும்போது இப்போ சித்ராமா, ஸ்வேதா மேம் எல்லாமே அவங்களுக்கு நீங்க அனலைஸ் பண்ணுவீங்களா மேம்? அவங்க வாய்ஸ் இந்த பாட்டுல அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டா எல்லாமே பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு சாங் எடுக்கும்போது அதுதான் என்னோட வேலை என்னன்னா, அதுல அந்த சிங்கர் அது எந்த ஒரு ஒரு இதுல கொடுத்துருக்காங்க, ஒரு என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ திடீர்னு ஒரு கண்டஸ்டன்ட் வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த அளவு அதோட டீட்டெயில்ஸ் தெரியாது.
ஸோ நம்ம இவ்வளோ வருஷமா இருந்து பார்த்து கேட்டு 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 நம்மளால அந்த குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியும் போது அதை ஷேர் பண்ணும்போது தான் அந்த சாங்கோட ஒரிஜினலுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப சித்ராமானி எடுக்கும்போது எப்படி மேம் அவங்க பாடுறது இப்ப நமக்கு தெரியாது, நம்ம கேட்கும் போது நம்ம என்ஜாய் பண்றோங்கிறதுல, பட் இந்த இடத்துல அவங்க இப்படி எல்லாம் பாடுவாங்க ரொம்ப கஷ்டம். சித்ராமாவோட அவங்களோட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் இல்ல அவங்களோட சிங்கிங் எபிலிட்டியா இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு ஹையஸ்ட் லெவல்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு மேட்ச் பண்றது முடியவே முடியாது. ஐ டோன்ட் திங்க் யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு நோக்கி போலாம். சரி இந்த அளவு இந்த அளவு வேணா பெர்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வேணா ஒரு கோலா வச்சுக்கலாமே தவிர அதை ரீச் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம ஸ்வேதா மேம் எடுக்கும்போது அங்க வாய்ஸ் எப்படி டிஃபரெண்டா இருக்கும், அவங்க அந்த பாட்டுல என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரோட டோனல் குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஸோ அது டிஃப்ரெண்ட். அண்ட் ஃபார் சித்ராமா மோஸ்டா அவங்க நிறைய மெலடிஸ் பாடினதுனால இப்போ ஒரு சிங்கருக்கு இந்த மெலடி தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றோம்னு சொன்னா கண்டஸ்டன்ஸ் கிட்ட, ஸோ நம்ம அப்பவே சொல்லிடலாம், ஸோ சித்ராமா சாங்ஸ் உனக்கு சூட் ஆகும், நீ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்வேதா மேம் வரும்போது ஷீ இஸ் a very versatile singer. எல்லா கைண்ட் ஆஃப் சாங்ஸும் பாடியிருக்காங்க. நம்ம அதனால இப்போ ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு இதுவும் பாடணும், எனக்கு வெஸ்டர்ன்லயும் ஒன்று பாடணும்னா இவங்க கரெக்டான எக்ஸாம்பிள். பிகாஸ் ஸ்வேதா மேமோட நீங்க இது பாத்தீங்கன்னா சாங்கோட இதுவே பாத்தீங்கன்னா எல்லா ஜான்ரலையும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாங் இருக்கும். ஸோ வெரி சேலஞ்சிங்கான யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு இதுவும் மெலடிலையும் பாடணும், எனக்கு வெஸ்டர்ன்லயும் ஒன்று பாடணும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சிங்கர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ ஸ்வேதா மேம் மாதிரி யூ கேன் ட்ரை. இப்போ ராஜா சார் பாடின பாட்டு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பாட வச்சிருக்கீங்கன்னு, அது எப்படி இருக்கு? அவரு பாடுறதுன்னா எல்லாமே கஷ்டம் தான். நம்ம வந்து நினைக்கிறது நம்ம த்ரோட்ல நம்மளால அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியணும்ல. ஸோ அதோட மேக்சிமம் நம்மளால எவ்வளவு முடியும். இப்போ ராஜா சாருங்கும் போது காம்போசிஷனே கஷ்டம், அவரோட சாங்ஸே கஷ்டம் தான். அது எவ்வளோ நம்மளுக்கு கேட்க எவ்வளோ அது இனிமையா அப்படியே லேசா இருந்தா கூட அந்த ஒரு சாங்கும் நம்ம கத்துக்கும் போது தான் தெரியும் அதோட டீடைல்ஸ் என்னங்கிறது நம்ம பாடும்போது தான் தெரியும். ஸோ அவரோட காம்போசிஷன் கத்துக்கிறது ஈஸியே கிடையாது. அப்படியே ரஹ்மான் சார்னு போகும்போது அது எப்படி ரஹ்மான் சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபியூ இன்ஸ்டன்சஸ் தான் பண்ணியிருக்கேன். அவரோடதும் இதே மாதிரி தான். ஸோ அவர் இருக்க மாட்டாரு பர்சனலி டு ரெக்கார்ட், பட் அவருக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே வாய்ஸ் நோட்ஸ்ல வந்துடும். ஸோ இந்த இடம் இப்படி இருக்கணும். இப்ப கூட மூன் வாக்ல ஒரு சாங்குக்கு பேக்கிங் பாடியிருக்கோம். ஓகே. ஸோ அவரதும் ரொம்ப இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா வந்துடும். ஸோ அது நம்ம போய் பாடினா போதும். ஆமா. ஹஸ்பண்ட் பத்தி அப்படிதான் சூப்பர் சிங்கர் கூட தொடர்பு வந்துச்சு. இல்ல ஆக்சுவலி எனக்கு அவரை வந்து ஒரு ரியாலிட்டி ஷோலாம் வரதுக்கு முன்னாடியே தெரியும். ராகமாலிகான்னு ஒரு ஷோ முன்னாடி ஜெயா டிவி. ஸோ நாங்க 2 பேரும் அதுல கண்டஸ்டன்ஸா இருந்தோம். அது வந்து ரியாலிட்டி ஷோ கிடையாது, இட்ஸ் அ சிங்கிங் காம்படிஷன் ஷோ. ஓகே. ஸோ அதுல வந்து அவரும் வந்திருந்தாரு. அப்படிதான் ஐ மெட் ஹிம். கதை சொல்லுங்க. கதை சொல்ல ஃபுல் எபிசோடு வேணும், ஷார்ட்டா சொல்றேன். ஸோ வி மெட் தேர். அதுக்கப்புறம் வி வர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வெரி லாங் டைம். அண்ட் தென் வி தாட் ஓகே சரி இது கொஞ்சம் லவ்வா மாறினதுக்கு அப்புறம் எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு தட் நோ வில் ஹேவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லி அதுக்கப்புறம் வி காட் மேரிட். என்ன அவ்வளோ சீக்கிரம் பெரிய கதை நான் சொன்னேன். எங்க வீட்டுல ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. ஸோ வி ஹேட் டு ஃபைட் அ லிட்டில் பிட் கல்யாணம் பண்றதுக்கு. பட் தட் மொமெண்ட் ஃபைட் பண்ணி கஷ்டம் தான். எனக்கு வந்து என்னன்னா அம்மா அப்பா வந்து என்ன இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்த்து நம்ம ஒரு விஷயம் பண்றது வந்து கஷ்டம் தான். ஆனா எனக்கு ஃபார் ஷுவர் எனக்கு தெரியும் தட் திஸ் இஸ் த மேன் தட் ஐ வாண்ட் டு மேரிங்கிறது. என்ன கொஞ்சம் டைம் ஆச்சு டு கன்வின்ஸ் தெம். ஸோ அவரும் சிங்கருங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எங்க வீட்டில் ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அது எப்படி 2 பேரும் சிங்கர்ஸ்னா ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஹீ ஜாயின்ட் அமேசான். கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக போய் அமேசான்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் லெட்டரோட வந்து தான் கல்யாணம் நடந்துச்சு. அதனாலதான் கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் ஒரு 3 வருஷத்துல நானே சொல்லிட்டேன் வேண்டாம், வேலையெல்லாம் வேண்டாம், அதான் கல்யாணம் பண்ணியாச்சு. ஸோ அதோட சூப்பர் சிங்கர் ஹேப்பன் ஃபார் ஹிம். எஸ். அண்ட் அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டீங்க சூப்பர் சிங்கருக்கு. அப்புறம் நான் ட்ரைனிங்க்கு வந்தேன். அவர் அந்த சீசன் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் he had a lot of shows coming, directors, music directors கிட்ட நிறைய he started working. So அந்த டைம் we decided okay இதையே வந்து மெயின் ஸ்ட்ரீமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. தென் ஐ திங்க் நாங்க கல்யாணம் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ கேம் இன்டு சூப்பர் சிங்கர் ட்ரைனிங். எஸ் சார் தான்
அவர் பத்தி அதான் இல்லவா நிறைய chess? சொல்லிட்டேன் நானு. சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பட் இது ஒரு வீட்ல மீட் அவரோட ஸ்டுடியோல. ஸ்டுடியோல இது வந்து அவரோட ஜூன் வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு போனது. ராஜா சாரோட பர்த்டே அன்னைக்கு we wanted to take blessings. ஸோ என்னோட அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு போயிருந்தேன். என்னோட மாமனாரும் இருப்பாரு. ஸோ எங்க ஃபேமிலி எல்லாருமே ஆப்வியஸ்லி அவருக்கு இல்லாத ஃபேன்ஸே கிடையாது. பட் ரொம்ப ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸோட பாக்குற ஒரு ஆளு. ஸோ எங்க ஃபேமிலிலயும் சரி, தே ஆர் வெரி ப்ரவுட் தட் ஒரு லெஜெண்டோட ஒர்க் பண்ண முடியுது அப்படிங்கறது வந்து ஒரு பெருமை தான். கண்டிப்பா. ஓ ஜெஷிகா எஸ் என்னோட குரு. ஆ ஸோ நான் கர்நாடிக் கத்துக்கிட்டது வந்து அவங்க கிட்ட தான். 13-14 இயர்ஸா அவங்க கிட்ட இன்னமும் இருக்கேன். ஸோ இந்த அளவு ஏதோ நம்ம கிட்ட ஒரு மியூசிக்காலிட்டியை வந்து கண்டுபிடிச்சு நம்மளை வந்து இந்த அளவு கொண்டு வந்ததுன்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே. ஸோ எப்பவுமே ஒரு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் அவங்க வந்து என்ன ஸ்டூடெண்டா எடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஐ எம் தேங்க்ஃபுல். வாட் டு யூ லவ் மேம்? ஸ்டேஜ் ஷோஸ் பிடிக்குமா இல்ல ரெக்கார்டிங் வாய்ஸ் ட்ரெயின் எல்லாமே பிடிக்கும். அதுதான் நான் சொல்றேன். ஸோ நான் வந்து இதுதான்னு நான் ஒரு இதுவா போனதே கிடையாது. கொஞ்ச நாள் கர்நாடிக் கான்சர்ட்ஸ் பாடிக்கிட்டு இருந்தேன். கிளாஸஸ் வந்து நான் சின்னதா இருக்கும்போது அது எங்க ஜெஷக்கா சொல்லி தான். ஷி ஆல்வேஸ் பிலீவ்டு நம்ம கத்துக்கிறத வந்து நம்ம திரும்பவும் கொடுக்கணும் சொசைட்டிக்கு அப்படிங்கிற ஒரு இது எப்பவுமே இருக்கும். அண்ட் நம்ம கத்து கொடுக்கும்போது நம்ம இன்னும் லேர்ன் பண்ணுவோம். நம்மளுக்கே தெரியாம நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தாதான் நம்மளால டீச் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா அதை நம்மளால சொல்லி தரவே முடியாது. ஸோ அந்த வேலையும் இட் ஹெல்ப் மீ. நான் கத்துக்கும் போதும் நான் இவங்க கிட்ட ஸ்டூடெண்டா இருக்கும் போதும் நாங்க குட்டி குட்டி பசங்களுக்குலாம் வி யூஸ் டு டேக் கிளாஸஸ். ஸோ கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து சின்னத்துல இருந்தே ஐ ஹவ் பின் இன்டு டீச்சிங். ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். பிளேபேக் அதுதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப வியந்து நான் வந்து பார்த்த ஒரு விஷயம். ஐயோ நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அடாப்டேஷன் ஆஃப் வாய்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம கர்நாடிக்ல பாடுறதுக்கும் பிளேபேக் சிங்கிங்னு வரும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். ஏன்னா டிஃப்ரெண்ட் சாங்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ்ல இருக்கும், பிட்ச்ல இருக்கும். நம்மளால அது அங்க போயிட்டு அவங்க இந்த நோட் ஹிட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஹிட். ஸோ நம்ம இங்க கர்நாடிக் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ஃபர்டபுள் பிட்ச்ல ரேஞ்சில் பாடிக்கிட்டு இருப்போம். அங்க எதுவும் அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்டன்ஸ் வர. இங்க வரும்போது டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் கேட்பாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹஸ்கியா பாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இந்த சைட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்க முடிஞ்சது. வாய்ஸ் ட்ரெயின் அதான் சூப்பர் சிங்கர் ஜேர்னி எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஐ கெட் டு மீட் அ லாட் ஆஃப் பீப்புள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நிறைய நம்மளுக்கு இப்போ என்னோட லைஃப்ல நீங்க கேட்டீங்கன்னா இந்த பசங்க எல்லாரும் சொன்னேன்ல, இவங்க எல்லாருமே தே ஸ்டில் டிராவல் வித் மீ. நான் வரட்டும் குஷாங்கட்டும் தே ஸ்டில் லேர்ன் வித் மீ. அண்ட் ஒரு பாண்ட் மாதிரியே ஒரு ஃபேமிலி மாதிரியே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஐ லைக் எனக்கு இந்த மாதிரி புதுசா ஒருத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன் சம் வே. ஸோ அது ஒரு சைடு. என்னோட ஓன் பேண்ட் ஒரு சைடு. ஸோ ஐ லைக் டூயிங் எவ்ரிதிங். அதுதான். பியூட்டிஃபுல் மேம். ஸோ ரொம்ப சந்தோஷம். பியூட்டிஃபுல் ஜர்னி. இட் வாஸ் பியூட்டிஃபுல். Thank you so much. ரொம்ப எல்லா போட்டோ எல்லாம் காமிச்சு you made your work homework எல்லாம் பண்றது. Thank you. ரொம்ப நன்றி. Thank you. See you.